அண்மை செய்தி. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் போலீசார் அங்கு சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், விவரங்களை வழங்கலாம். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இமெயில் மூலம் அந்த மிரட்டலை அடுத்து தற்போது தீயணைப்புத்துறை அதிகாரிகள், வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் காவல்துறையினர் சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மோப்பநாய் உதவியுடனும் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் உதவியுடன் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இமெயில் மூலமாக தலைமை பதிவாளருக்கு மிரட்டல் கடிதமானது விடுக்கப்பட்டதாகவும் உடனடியாக அதனை பார்த்த பின்பு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்போது வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் வைத்து சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே பலமுறை அரசு அலுவலகங்கள் மற்றும் முக்கிய கல்வி நிறுவனங்களுக்கு இமெயில் மூலமாக மிரட்டல் வந்ததை தொடர்ந்து தற்போது உயர்நீதிமன்றத்துக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாக தகவலான தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெடிகுண்டு மிரட்டல் வெறும் குரல் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் முழுமையான சோதனைக்கு பின்பு தெரிய வரும் என்றும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை பெங்காலி மாநிலத்தை சேர்ந்த ஒரு மர்ம நபர் மது போதையில உயர்நீதிமன்ற வளாகத்தில் மதுசோலை ஏறி குடிக்கப்பட்ட சம்பவம் வந்துட்டு பெரும் பரபரப்பை ஏற்பட்டது. அவர் மது போதையில் இது போன்ற செயலை செய்ததுதான் விசாரணை தெரிய வந்த நிலையில தற்போது வெடிகுண்டு மிரட்டலும் விடுக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான சோதனைக்கு பின்பாக இந்த வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்பதை தெரியவரும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.